பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோடி அறுப்பதர் புனித அந்தோணியார் ஆலயம் சிலுவைப்பட்டி. இது எங்கள் ஊரோட கொடிமரம். இந்த கொடிமரம் வந்து எங்களுக்கு கடல்லேருந்து கிடச்சிது. வருஷம் வருஷம் இதை நாங்கள் தோண்டி தான் நட்டுவோம். சின்ன பசங்களை வச்சு இந்த கொடிமரத்தெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து தான் இந்த கொடிமரத்தை நட்டுவோம். இது கோயிலிருந்து வர்ற வீடியோ உங்களுக்கு என்னால் காட்ட முடியல. இந்த இது பாருங்கள், சின்ன பிள்ளைங்கள்லாம் கொடிமரத்தை கழுவுறாங்க. அடுத்து இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இதில் உள்ள ஃபிட்டிங்ஸு, அதாவது போல்டு நட்டு இதெல்லாம் கழுவி எடுத்து வைக்கிறாங்க. இது எல்லாமே நல்லா விளக்கெண்ணெய் போட்டு நீட்டாக தொடச்சி எடுப்போம். அதைத்தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை வாசரு இந்த பார்த்திங்களா, இதுதான் தோண்டி. இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 அடி ஆழம் தோண்டுவோம். ஊரில் உள்ள மக்கள் அனைவருமே ஒருத்தர் மாற்றி கொஞ்சம் நேரம் தோண்டுவாங்க. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து 4 பக்கமும் கயிறு இழுத்து கட்டுவோம். அந்த கயிறுக்கான கல்லை தோண்டி எடுக்கிறாங்க பசங்க. அதை கிட்டத்தட்ட ஒரு 2 அடி சுற்றி தோண்டினோம்னா தான் அந்த கயிறு கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் சுற்றி 2 அடிக்கு அகலமாக நாங்கள் தோண்டி எடுப்போம். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் கொடிமரத்தை பெரிய ஆட்கள்லாம் ஃபஸ்ட்டு சின்ன ஆட்களை வச்சு கழுவி எடுத்துகிட்டு திரும்ப பெரிய ஆட்கள்லாம் கொஞ்சம் நீட்டாக சுத்தம் பண்ணி எடுப்பாங்க. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே சின்ன பிள்ளைங்க கையில் வச்சுருக்கிறது எல்லாமே அந்த கொடிமரத்தோட ஃபிட்டிங்ஸு. இதுக்கு மேலே இன்னொரு கை மேலே வைப்போம். அதோட ஃபிட்டிங்ஸு தான் பார்க்குறீங்க. இந்த ஃபிட்டிங்ஸை வச்சு தான் நம்ம எல்லாமே இணைப்போம். நம்ம ஃபுல்லாக போல்டு நட்டே கிடையாது, மரத்தினால தான் முதல்ல இணைச்சாங்க. இப்போது நாங்கள் அதை கொஞ்சம் மாற்றி போல்டு நட்டு போடுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் போல்டு நட்டுனாலுமே அந்த ஃபிட்டிங்கில் தான் இது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த இது பார்த்திங்கன்னா எல்லாருமே விளக்கெண்ணெய் தேய்ச்சி விட்றாங்க. ஏன்னா நமக்கு காலத்துக்கும் இந்த மரம் இருக்கணும், இன்னும் எத்தனை வருஷம்னாலும் இந்த மரத்தை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி விளக்கெண்ணெய் நல்லா போட்டு தேய்ச்சி வைப்போம். நம்ம கயிறுலாம் பெரும்பாலும் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாமே பனை நார் தான். இந்த பனை நார் கட்டுறாங்க பார்த்திங்களா, இந்த கம்பு இணைக்கிறதுமே பாருங்கள் பனை நார் வச்சு தான் இணைப்போம். இன்னும் அது அந்த பாரம்பரியத்தை வந்து இன்னும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாகவே பனை நாரில் தான் கட்டுறது. மற்றபடி கயிறு இதெல்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. 4 பக்கம் இழுத்து கட்டுறது தான் பெரிய கயிறு போடுறோம். மற்றபடி சின்ன சின்ன இதுகளுக்கு அந்த கயிறு இணைக்கிறதுக்குள்ள கெட்டுமே நாங்கள் பனை நாரில் தான் கட்டுவோம். இதெல்லாம் அந்த இதில் உள்ள ஃபிட்டிங்ஸ் நாங்கள் கொஞ்சம் மாற்றணும்னு சொன்னோம்ல, அந்த ஃபிட்டிங்ஸ் தான் இது எல்லாமே. இதெல்லாம் நல்லா கழுவி தொடச்சி திரும்ப விளக்கெண்ணெய் ஊற்றி தொடச்சிக்கிட்டு இருக்காங்க. கீழே மரத்தை உள்ள நட்டுற மரத்தை அரைச்சிடக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இந்த பனவலைகளை வச்சு சுற்றி கட்டுவோம். அதை நான் பின்னால் காட்டுறேன். அதுக்கான சைஸு கரெக்டாக கணக்கு பண்ணி வெட்டி எடுத்துருவோம். பாருங்கள் குழி எவ்வளோ ஆழமாக போயிடுச்சுன்னு. குழி ரொம்ப ஆழமாக 6 இல்லை 7 அடி வரைக்கும் தோண்டுவோம். உள்ளே ஒரு 6 பேர் 7 பேர் நிற்கிற மாதிரி இடம் விட்டுருவோம். இந்த ஃபிட்டிங்ஸ் மாட்டுறாங்க பாருங்கள். அந்த மரத்தை ஜாயின் பண்ணுறாங்க. மரம் எவ்வளோ லென்த்து இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மரத்தோட ஜாயிண்ட்டு இப்போதைக்கு தான் இந்த ஃபிட்டிங்ஸ் நாங்கள் போடுறோம். ஃபுல்லாகவே மரத்துலேயே இந்த ஃபிட்டிங்ஸ் வச்சுருந்தோம். இன்னும் இருக்குது, அதை வந்து சப்போர்ட்டுக்கு போடுறோம். இப்போதைக்கு மரத்தோட லென்த்தை பார்த்துக்கிடுங்க. இதில் போடுற அந்த ஃபிட்டிங்ஸ் இன்னும் மேலே போடுற அந்த மரக்கட்டைகளால் நல்லா ஸ்ட்ராங்காக இறுகி நின்றும். ஊரே சேர்ந்து நின்று செயல்படும். இந்த 4 கயிறு 4 பக்கம் இழுத்து கட்டுவோம்னு சொன்னோம்ல, அந்த கயிறு தான் இந்த கயிறு. எங்கள் தெருவு நீளத்துக்கு இருக்கும். 4 பக்கமும் நல்லா இழுத்து ஸ்ட்ராங்காக கட்டிடுவோம். அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் பாருங்கள். இன்னும் பழைய ஃபிட்டிங்ஸை அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். 1-2 போயிடுச்சு, அதுக்கு பதிலாக புதுசு போட்டிருக்கிறோம். மற்றபடி இன்னும் பழைய ஃபிட்டிங்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இது அதில் உள்ள போல்டு நட்டு வாசரு இதெல்லாம் அப்படியே நல்லா நீட்டாக கழுவி எடுத்துருவோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதனால் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துருவோம். ஃபிட்டிங்ஸ் போடும்போது பாருங்கள், அந்த மரத்தை செட் பண்ணுறதையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஒவ்வொரு இதுவும் பார்த்து போடுறதுக்குள்ளே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் எடுத்துரும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே இணைக்கும். எல்லாருக்கும் இதில் போட்டோம் அதில் போட்டோம்னு மாற்றி சொல்லி ஒரு வழியாக ஃபிட்டிங்ஸை இணைக்கிறதுக்குள்ளே ஒரு வழியாக இருந்தால் பாருங்கள். அந்த ஃபிட்டிங்ஸ் போடுறோம் பாருங்கள். அந்த கட்டையை மேலே வச்சு அமுக்கி எல்லாம் கரெக்டாக லாக் பண்ணி
அந்த இதை தெளிவாக லாக் பண்ணும். ஆனால் இதை மாற்றுறதுக்குள்ளே ஒரு டைம் எடுத்துரும். என்ன தான் அடையாளம் போட்டாலும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. ஏன்னா மரம் கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி எதுக்காகட்டும் ஒன்று வந்துடுது. ஏன்னா ஒருத்தர் சொன்னால் வேலை நடக்கும். ஆனால் இங்கே எல்லாருமே பார்த்துருப்போம் நம்ம சின்ன வயசுலேருந்தே. அதனால் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஒருத்தர் சொல்கிறது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பாங்க, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நல்லா ரொம்ப பிரம்மாண்டமாக நாங்கள் இந்த கொடிமரம் நட்டுறதை கொண்டாடுவோம். பல இடங்களில் வந்து இப்போதைக்கு பித்தாளை, சில்வரு அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் பாரம்பரியத்தை மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இன்னும் இந்த மரத்தை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் தோண்டி தான் நட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய இடங்களில் ஃபிக்ஸாகவே வச்சுட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸாக வைக்காமல் அப்படியே எடுத்து கோயிலில் வந்து வச்சுருவோம். வருஷம் இதுக்கு வந்து நாங்கள் ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். தோண்டி நட்டுறது தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் வெளியூர்லேருந்து இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வந்துடுவாங்க. கோயில் இதை மாற்றுறதை பார்க்கவே ஒரு அருமையாக இருக்கும். ஏன்னா எல்லாம் நல்லா முழுக்க ஆயிலில் நல்லா போட்டு நல்லா ரெடி பண்ணுவோம். அவ்வளோ பேரும் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்குவாங்க. பாருங்கள், மரத்தை ரொட்டேட் பண்ணுறாங்க. ஏன்னா பின்னால் உள்ளதை மாற்றுறதுக்காண்டி ரொம்ப கவனமாக பிடிக்கணும். ஏன்னா ஆயில் அதிகமாக போட்டிருக்குறோம். அந்த ஆயிலில் வலிக்கிறக்கூடாது. இதுதான் நம்ம சிலுவையோட கை. அதை அடுத்து சேர்க்குறாங்க பாருங்கள். அதை எத்தனை பேர் பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் இதை பார்க்கும்போது. எல்லோரும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக சேர்ந்து பண்ணுற ஒரு திருவிழா தான் இந்த கொடியேற்ற திருவிழா எங்களுக்கு. அதாவது கொடியேற்றம்னு சொல்கிறத விட கொடிமரம் நட்டுறது, கொடிமரம் நட்டும் திருவிழாவுன்னே சொல்லலாம். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும். இது வந்து சீரியல் செட்டு போடுறதுக்காண்டி இந்த ரிங்ஸ் போடுறது, இந்த கயிறு கட்டுறாங்க பாருங்கள். இந்த கயிறுமே சேர்த்து கட்டுறது பனைநாரால் தான் கட்டுவாங்க. இந்த சொட்டை போட்டு திரும்ப பின்னால் இழுத்து கட்டுறது பனைநாரால் தான் கட்டுவாங்க. அது வருஷம் எங்களுக்கு எப்போதுமே பனைநார் தான் முக்கியத்துவம். அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறது பனைநாருக்கு. இந்த கீழே கட்டுறதும் பாருங்கள், இந்த வலையெல்லாம் வச்சு கட்டுறாங்களா. இது வந்து பூச்சி கீச்சி அரிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி முதல்ல கவர் போட்டு கவருக்கு மேலே பனங்கட்டையை வச்சு அப்படியே பூச்சி வந்தாலும் இந்த பனங்கட்டையோடு நின்றணும் அப்படிங்கிறக்காண்டி பனங்கட்டையை சுற்றி வச்சு பாதுகாப்புக்கு நாங்கள் கட்டுறோம். அதுவுமே கட்டினாலும் பனைநார் தான். இன்ன வரைக்கும் கயிறுன்னு நாங்கள் இதுக்கு போட்டதே கிடையாது. பனைநாரை இணைச்சி கட்டுவாங்க. அதில் தான் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், பனைநார் கட்டுறாங்க பாருங்கள், அந்த கயிறை இணைச்சி கட்டுறது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாரம்பரியத்தை நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு வர்றோம். இதே மாதிரி எல்லா இடங்கள்லையும் நீங்கள் உங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காதீங்க. பாரம்பரியத்தை கொண்டு வாங்க. ஏன்னா நமக்கு பாரம்பரியம் முக்கியம். நம்மளுடைய கலைகள் இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடாது. அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வாங்க. இது இடையில சீரியல் போடுவாங்க. அந்த சீரியல் செட்டுக்கான வளையம் இதெல்லாம் வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே முன்னால் பனைநாரில் தான் இருந்தது. இப்போ தான் இதை கெட்டுக்கம்பிக்கு மாற்றிருக்காங்க. இப்போ கயிறு போடுறாங்க. கொடி ஏற்றுறதுக்கான கயிறு, சீரியல் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வருஷம் கொடி ஏற்றுறதுக்கான கயிறு மட்டும் புதுசு போட்டுருவோம், பழசு போட மாட்டோம். 3 பக்கம் எங்களுக்கு கொடி ஏற்றுவோம். 2 கையிலையும் சென்டர்லேயும் கொடி ஏறும். அந்த 3க்கும் கயிறு போட்டு வச்சுருவோம். அதுபோக சீரியலுக்கு எல்லாத்துக்குமே கயிறு போட்டு வச்சுருவோம். இது டாப்பில் இருக்கிற சிலுவை. இதுக்கு ஒன்லி மஞ்சள் பல்ப்பு மட்டும்தான் 2 பக்கமும் போட்டிருப்போம். இது டாப்பில் உள்ள சிலுவை. இதெல்லாம் சேர்ந்த கயிறை இழுக்காங்க பார்த்தீங்களா. மேக்சிமம் மண்ணில் விழ விட மாட்டாங்க. அப்படியே கையில் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பிடிச்சி வச்சு தான் அதை அப்படியே மொத்தமாக சுற்றி வச்சு மொத்தமாக கட்டி வச்சுருவாங்க. கொடிமரம் ஏற்றுறது பாருங்கள், தூக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் சேர்ந்து ஒன்றிணைஞ்சு கொடிமரத்தை தூக்குவாங்க. அதை நான் கடைசியாக இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஊர்லேயும் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தோணும். ஏன்னா அவ்வளோ பசங்களுடைய ஒற்றுமை. கொடிமரம் தூக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க பாருங்கள். அவ்வளோ பேரும் ரெடி பொசிஷனில் இருக்காங்க. இது கொடிமரம் தூக்குறதுக்கு முன்னாடி ஊரை சுற்றி மணி அடித்து ஆட்களெல்லாம் வர சொல்லிடுவாங்க. கொடிமரத்தை இப்போ ஃபஸ்ட்டு நவுட்டி பக்கத்தில் புளி பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம்தான் தூக்குவாங்க. தூக்குறத பாருங்கள். ஆனால் ரொம்ப பொறுமையாக ஏறும். 3 கயிறு ஃப்ரண்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஏற்றினதுக்கப்புறம் நட்டினதுக்கப்புறம் தான் சைடில் போகும் 2 கயிறும்.
பின்னால் உள்ள கயிறுக்கு கொஞ்சம் ஆட்கள் தான் இருப்பாங்க. ஆனால் முன்னால் உள்ளதுக்கு தான் நிறைய இருப்பாங்க. இந்த தூக்கி முன்னால் கொண்டு வராங்களா, நவுட்டி வச்சாலும் அடுத்து கையிலே தான் வச்சுக்கிட்டு நிற்பாங்க, கீழே வைக்க மாட்டாங்க. கீழே இப்போவும் கல்லோ இதுவெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிற கிடையாது. பழைய ஆட்டு உரலில் தான் இன்ன வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கொடி மரத்தை வைக்கிற இது ஆட்டு உரல், அதாவது நெல் குத்துற உரலுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உரலை தான் நாங்கள் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இப்போ கொடி மரத்தை தூக்குறது உங்களுக்கு அருமையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றுவாங்க. மணி அடிக்க தான் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். அந்த நாங்கள் நார் வச்சு கம்பு கட்டினோம் பார்த்தீங்களா, அந்த கொடி மரத்தை கீழேருந்து முட்டி பிடிக்கிறதுக்காக தான் அதை பயன்படுத்துகிறோம். அந்த கவுளி கம்பு எவ்வளோ அழகாக அந்த மூங்கில் வச்சு முட்டி தூக்குறாங்கன்னு பாருங்கள். கொடி மரத்தை நட்டியாச்சு பாருங்கள். கொடி மரம் வளர்த்தி ஜாஸ்தி, அதாவது 3 மாடு பில்டிங்கு ஹைட் இருக்கும். அதை வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப அழகாக தூக்குவாங்க. அந்த குழிக்குள்ளே பாருங்கள் 6-7 பேர்கிட்ட நிற்காங்க. அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் அந்த குழியை வந்து அகலமாக தோண்டியிருக்கோம். கொடி மரம் நட்டியாச்சு. ரொம்ப அருமையான இது பாருங்கள். எவ்வளோ பேர் கயிறை பிடிச்சி இழுத்து நிற்கிறாங்கன்னு. அங்கே வரைக்கும் ஆள் நிற்கிறாங்க. பாதி தெரு வரைக்கும் கயிறை பிடிச்சி இழுத்து நிற்கிறாங்க. இவங்க கயிறு தான் மெயின். கொடி மரத்தை நம்ம நட்டியாச்சு. இப்போ கொடி மரத்தை உள்ளே முக்கிறதுக்கு மண்ணை இழுத்து போடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.